பிரைவேட் கம்பெனிஸ் ஆர்டிகல் 12ல ஸ்டேட்ன்ற வேர்டுக்குள்ள வருமா? நார்மலா வராது. ஸ்டேட்ன்ற டெஃபினிஷன்லயும் பிரைவேட் கம்பெனிஸ் கிடையாது. ஆனா சில தடவை ஏன் பிரைவேட் கம்பெனி ஸ்டேட் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுது? எம்சி மெகத்தா விசஸ் ஸ்ரீராம் ஃபெர்டிலைசர்ஸ் 1987 கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்டேட்ன்ற வேர்டை நாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றோம். பிரைவேட் கம்பெனிஸும் இன்க்ளூட் ஆகும். எப்பனா பப்ளிக் டியூட்டிஸ்க்கு அது ரெஸ்பான்சிபிளா இருக்கும்போது, சேஃப் என்விரான்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான பப்ளிக் டியூட்டிஸ்ல அது இன்வால்வ் ஆகும்போது பிரைவேட் கம்பெனிஸையும் நம்ம ஸ்டேட்ன்ற வேர்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். இது எதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா, ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21 இருக்குல்ல, அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்போது இந்த வார்த்தை வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ங்கிற வார்த்தை ஸ்டேட்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிசிசிஐ கேஸ் 2005. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிரைவேட் பாடி வந்து பப்ளிக் டியூட்டிஸையோ இல்ல அதுக்கு ரெகுலேட்டரி பவர்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணுவோம். எல்லா நேரங்களையும் பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதை ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ என்னதான் இப்போ சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து கவர்மெண்ட் மாதிரி ஒர்க்கை பண்ணிச்சோ, பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஹேண்டில் பண்ணாவோ, பீப்புளோட ரைட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாலோ, இந்த பிரைவேட் கம்பெனியை நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டேட் அப்படின்ற வேர்டுக்குள்ள கொண்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக ஏதாவது பண்ணும்போது கோர்ட்டில் நம்மளால இந்த பிரைவேட் கம்பெனிஸை சேலஞ்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா, ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 19(1)D ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது எல்லாமே வந்து பிரைவேட் பாடிஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து நம்ம கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம். நீங்க வந்து எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மீறிருக்கீங்க, ஸோ உங்களை வந்து நாங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியும், சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த வார்த்தை வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ன்ற வேர்டு வந்து ஸ்டேட்குள்ள அடங்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ.